ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோட கண்டினியூஷன். ஓகே, ஸோ என்ன பார்க்கணும், இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க டைட்டில் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டைட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவ்வளோதான். ஓகே, சி இன் கேஸ் ஆஃப் டெத்தாக இருக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் நாட் கிளியர் இட். ஒரு டெத்துனால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை அவங்களால கடன் கட்ட முடியல, அந்த இன்சால்வெண்ட்டாக போய்ட்றாங்க, அப்போது ஓவராக அந்த பேங்க்ரப்சி அப்படின்னா ரொம்ப ஓவராக வந்து கடன் இருக்கிறது. அண்ட் தென் லூனசி அப்படின்னா எதுவுமே தெரியாமல் டக்குன்னு ஒரு ஒரு பிளாங்க் ஆஃப் மைண்டில் ஆகிடுறது. ஸோ லூனசி அப்படின்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செக்யூரிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ டெத்தாக இருந்தாங்க அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்சால்வென்சியாக இருந்தாங்கன்னா அஃபிஷியல், அதாவது அஃபிஷியலாக அவங்க யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. பேங்க்ரப்சி அப்படின்னாலும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். லூனசி அப்படின்னா அட்மின், அதாவது கவர்மெண்ட் யார் சொல்கிறாங்களோ அவங்க. நெக்ஸ்ட் திங், இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ டிசீஸ்டு பர்சனாக இருந்தாங்கன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வேலிட். ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் ஃபார் த டெலிவரி ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ சர்டிஃபிகேட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன டைம் பீரியட்? ஓகே, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 2 மந்த். ஓகே, 2 மந்த்குள்ளே, அதாவது ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ்னு வரப்போ அதுவும் 2 மந்த்குள்ளே, ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கு வித்தின் 1 மந்த்குள்ளே தான், அது வந்து டேட் ஆஃப் ரெசிப்ட்லேருந்து. ஸோ அடுத்து ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து டேட் ஆஃப் இன்டிமேட் பண்ணதுலேருந்து 1 மந்த்குள்ளே. அடுத்து வந்து டிபெஞ்சர் வந்து அலாட் பண்ணுறது. டிபெஞ்சர் அலாட் பண்ணுறதும் அந்த அலாட்மெண்ட் பண்ண டேட்லேருந்து 6 மந்த்குள்ளே. அடுத்தது வந்து இந்த பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, ஐஎஃப்சி கம்பெனி இருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே இன்கார்பரேஷன் பண்ணி 60 நாளில். ஓகே, ஸோ இதுதான் என்ன பண்ணணும், வித்தின் அதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பனிஷ்மெண்ட் ஆர் பர்சனேஷன். ஸோ இதை மீறினாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட், அவ்வளோதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து பர்சனேஷன் அப்படின்னா மீறுறது, விதிகளை மீறுறது. ஸோ அதுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஓனர் ஆஃப் த செக்யூரிட்டியாக இருந்தாலும், கம்பெனியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இது ஓன் பண்ணாலும் சரி, ஸோ ஷேர் வேரண்டோடைய ஓனராக இருந்தாலும் சரி, ஸோ பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஜெயிலு 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும், 5 லேக், அதாவது ஃபைன் 1 லேக் டு 5 லேக் வரைக்கும். ஓகே, அடுத்தது ரெஃப்யூசல் டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு மறுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ வாட் ஹேப்பன் இஃப் ப்ரைவேட் லிமிடெட், ஓகே, ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாங்கன்னா பப்ளிக் கம்பெனியாக இருந்தால், ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் நோட்டீஸ், அதாவது என்ன ரீசன் சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து ட்ரிபியூனல் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பீல் பண்ணுவாங்க. வித்தின் 30 to 60 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ட்ரிபியூனல். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பப்ளிக் கம்பெனியாக இருக்கப்போ இந்த மாதிரி வந்து இந்த ரெஃப்யூஷன் பண்ணல, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா அதே மாதிரி அப்பீல் பண்ணுறாங்க, ட்ரிபியூனல்கிட்ட அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு 60 to 90 டேஸ் வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் வந்து நடக்குது. ஓகே, ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை என்ன அப்படின்னு சொல்லி அந்த என்ன அந்த ரீசன் அப்படின்னு, ரெஃப்யூசலுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இதை மீறுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ ஜெயில் 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும், ஃபைன் 1 லேக்லேருந்து 5 லேக், as we seen here. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெம்பர். இப்போது ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ இதில் என்னோடய விருப்பம் இல்லாமல் என்னோடய பேரை சேர்த்துட்டாங்கனாலோ, இல்லை என் பேர் அதில் இருந்துச்சு எனக்கே தெரியாமல் எடுத்துட்டாங்கனாலோ, இல்லை என்னோடய பேரை சேர்க்கறதுக்கு லேட் பண்ணாங்கனாலோ, ஓகே, if without any cause the name of person, என்னோட நேம் ஆஃப் த பர்சன் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இதில் என்ட்ரு பண்ணிட்டாங்கனாலோ, இல்லை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இதுலேருந்து எடுத்துட்டாங்கனாலோ, இல்லை இது என்ட்ரு பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சுனாலோ, ஓகே, ஸோ நான் பாதிக்கப்பட்ட பர்சன், அக்ரீவ்டு பர்சன்னா பாதிக்கப்பட்ட பர்சன், நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிபியூனல்கிட்ட அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரிபியூனல் வந்து ஆஃப்டர் ஹியரிங் தட் அந்த அப்பீல் பண்ணுவாங்க. அதாவது ஒன்று அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இல்லை அதை டேரக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுங்கள், வித்தின் 10 டேஸில் பண்ணுங்கள். ஓகே, அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன டேமேஜஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ ஷேர் கேபிட்டலை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வேலைலாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு திங், ஆத்தரைஸ் கேபிட்டல் ஆர் நாமினல் கேபிட்டல், விச் இஸ் நத்திங் பட் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடுவாங்க இல்லையா, அதான் எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் ஷேர் கேபிட்டல் வந்து இனிஷியலாக போடுறாங்களோ அதுதான் இப்படி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து கால்ட் அப் கேபிட்டல். கால்ட் அப் கேபிட்டல்னா நான் ஆல்ரெடி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு கால் பண்ணி இன்னொரு பார்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கால் பண்ணி நம்ம பேமெண்ட்காக கேட்குறது. ஓகே, ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் லிமிடெட் கம்பெனி. லிமிடெட் கம்பெனிக்கான பவர்ஸ் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ என்னென்னா, கேபிட்டல் கிளாஸ், அதாவது மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேபிட்டல் கிளாஸை ஆல்ட்ரு பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அதாவது ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்சாலிடேட் பண்ணி டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஷேர்ஸை வந்து ஸ்டாக்காக மாற்றலாம், ஸ்டாக்கை ஷேர்ஸாக மாற்றலாம். ஸோ அதை வந்து இன்னும் சப்டிவிஷனாக வந்து பிரித்து கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பவர்ஸ் இருக்குது லிமிடெட் கம்பெனிக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்.
என்சிஎல்டியை அப்ரூவல் வாங்கணும். வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நோட்டீஸ் வந்து ரெஜிஸ்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஆல்ட்ரு பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஸோ இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ரைட் இஷ்யூ, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், கேஷ் ஆர் நான் கேஷ் கன்சிடரேஷன். ஸோ ரைட் இஷ்யூ அப்படிங்கிறப்போ எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேருக்கு கொடுக்குறது. ஓகே. ஸோ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது எம்ப்ளாயிஸ்க்காக கொடுக்குறது. ஸோ கேஷ் ஆர் நான் கேஷ் எனி பர்சனுக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுக்குற விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரைட் இஷ்யூ. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ரைட்ஸ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் எங்கே இருக்கோம்னா பெய்டப் ஷேர் கேபிட்டல் ப்ரொபோஷன் கொடுக்கணும். ஸோ ப்ரொபோஷன் டு த பெய்டப் ஷேர் கேபிட்டல். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸு, எவ்வளோ பீரியடு, 15 to 30 டேஸ்க்குள்ள எவ்வளோ பீரியடு, அதுக்கப்புறம் வந்து அக்செப்டடா டீம்டா, இது எல்லாமே என்ன இருக்கணும், நோட்டீஸ்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் நமக்கு தெரியும். ஸோ எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்குற ஒரு உரிமை தான். ஓகே. நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு. ஓகே. ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு in case of private limited or IFC or limited company, ordinary resolution okay, but in case of other company special resolution needed. Okay. If not about 2 conditions, அதாவது ரைட் இஷ்யூவோ இல்லை எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனோ இல்லைன்னா நம்ம எனி பர்சனுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபர்தர் இஷ்யூ பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டீஸை நம்ம டிஸ்பேச் பண்ணுறப்போ வித்தின் 30 டேஸ், அதாவது அந்த ஓப்பனிங்க்கு முன்னாடி 30 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், எலக்ட்ரானிக் மோடில் நம்ம என்ன பண்ணிடணும், டிஸ்பேச் பண்ணிடணும். ஓகே. டிஸ்பேச் பண்ணணும். அடுத்தது வந்து என்னென்னத்துக்குலாம் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா, டிபெஞ்சராவோ லோனாவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிபெஞ்சரையும் லோனையும் என்ன பண்ணக்கூடாது, ஈக்விட்டி ஷேராக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. டிபெஞ்சரையும் லோனையும் ஈக்விட்டி ஷேராக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ கம்பல்சரி கன்வர்ஷன் நீடட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கும். ஓகே. அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க டைரக்ட் பண்ண ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன், டிபெஞ்சர், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே டன். நெக்ஸ்ட்டு போனஸ் ஷேர்ஸும் ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறதால தான். ஒரு ஃபுல்லி பெய்டப் பண்ண ஷேர் கேபிட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறது. இஷ்யூ ப்ரப்போர்ஷனேட்லி பை த கம்பெனி அட் ஃபுல்லி பெய்டப் ஷேர் கேபிட்டல் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அவ்வளோதான். ஓகே. ஸோ இது எங்கேருந்துலாம் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த போனஸ் ஷேர்ஸ் எங்கேருந்துலாம் எடுக்கலாம்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து எடுக்கலாம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம், கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம். ஓகே. பட் இதை என்ன எதுலேருந்து எடுக்கக்கூடாது, கேபிட்டல் ரிசர்வ்லேருந்து எடுக்கக்கூடாது. கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் வேறு, சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுங்கிறது வேறு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேபிட்டல் ரிசர்வ்ஸ். ஓகே. டன். ஸோ இதுலேருந்துலாம் என்ன பண்ணலாம், எடுத்து போனஸ் ஷேர்ஸ் என்ன பண்ணலாம், பிரித்து கொடுக்கலாம். ஓகே. ப்ரொபோர்ஷனேட்டாக இஷ்யூ பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் ப்ரீ ரெக்வசிட்ஸ் அப்படின்னா ஸோ அசோசியேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது போர்ட் மீட்டிங்கில் இருக்க அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிடணும்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு கடனை டியூ இது எல்லாமே எதுலேயுமே தப்பே பண்ணியிருக்காமல் எல்லாமே கரெக்டாக செட்டில் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த பார்ஷியலாக கொடுக்கறது இந்த மாதிரிலாம் எதுவுமே என்ன பண்ணியிருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதாவது பார்ஷியலாக கொடுத்துருந்துருக்கக்கூடாது. ஓகே. அடுத்தது வந்து எந்த ஒரு டிவிடெண்ட்லேயும் நான் டிஃபால்ட்டாக இருந்திருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருந்தேனா தான் நான் என்ன பண்ணலாம், போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். ஸோ இதானது ப்ரீ ரெக்வசிட்ஸ். அடுத்தது வந்து நோட்டீஸ். இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிடணும், எப்போதும் போல் ரெஜிஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுத்துடணும். ஃபைல் பண்ணி அந்த எம்ஓஏ ஆல்டர் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ஆல்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்னது, ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் என்ன சொல்ல வராங்கன்னா, கம்பெனி வந்து ஷேர் கேபிட்டலை குறைக்கலாம். ஓகேவா? கம்பெனி ஷேர் கேபிட்டலை குறைக்கலாம். எப்போ அப்படின்னா அவங்களுடைய லயபிலிட்டி குறையிறப்போ. எக்ஸ்டிங்விஷ் ஆர் ரெடியூஸ்டு லயபிலிட்டி. ஓகே. வித்தவுட் எக்ஸ்டிங்விஷ் ஆர் ரெடியூஸ், அதாவது கேன்சல் பண்ண பெய்டப் ஷேர் கேபிட்டல். ஓகே. இல்லைனா பே ஆஃப் பண்ண எக்ஸஸ் அமௌண்ட் இது ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணலாம், எக்ஸ்டிங்விஷ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இதுக்கான என்ன ப்ராசஸ், இந்த ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடணும். அடுத்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை ஆல்டர் பண்ணிடணும். அப்புறம் ட்ரிபுனல்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் என்னது ப்ராசஸ். எப்படி போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிபுனல்கிட்ட அப்ளை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ட்ரிபுனல்கிட்ட அப்ளை பண்ணதுக்கப்புறமா நோட்டீஸ் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து 3 மந்த் வரையும் பார்த்து எல்லா ரெப்ரசன்டேஷனையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி ட்ரிபுனல்கிட்ட திரும்ப சொல்லிடுறாங்க. ட்ரிபுனல் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஓகே. ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ எப்படின்னா, ஒரு டெப்ட்டு இந்த மாதிரி ஏதாவது டிஸ்சார்ஜ் ஏதாவது டிட்டர்மைண்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன்ட் ஏதாவது செக்யூரிட்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான டெப்ட்டு டிஸ்சார்ஜ் டிட்டர்மைண்ட் கன்சர்ன்ட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கணும் செக்யூர்டாக.
ஓகே. ஸோ அந்த டெப்டார் கிளைம் கிட்டேருந்தே என்ன பண்ணியிருக்கணும், இந்த கிரெடிட்டார் எல்லா கிரெடிட்டாரும் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரிபுனல் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஒரு மேனரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அது ஆர்ஓசி கிட்ட 30 டேஸ்க்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த அமௌண்ட்டு ஷேர் கேபிட்டலோ ஷேர்ஸாகவும் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸாகவும் கொடுக்குறாங்க. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா, பைபேக்குக்கு இது அப்ளை ஆகாது. ஓகே, பைபேக்குக்கு இந்த மாதிரி ரிடக்ஷன் வந்து வராது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற விஷயத்தில் என்னென்ன விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன், என்னென்ன விஷயம் லோன் ரிலேட்டடான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வி வில் see in the next video. Okay, until then this is Shweta signing off. Thank you.